கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த திருப்பலி முழுவதும் அமலோற்பவம் டிவி லைவாக பல ஆயிரம் மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஆகவே பல ஆயிரம் மக்கள் பார்க்கிற இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆழ்ந்த நம்பிக்கையோடு இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளும் வண்ணம் ஆன்மீக எழுச்சியோடு இந்த திருப்பலியில் நாம் கலந்து கொள்ளுவோம். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய உலக அன்னையின் அன்பு பக்தர்களே, நம்முடைய பாதுகாவலியான தூய உலக அன்னையின் பெருவிழாவை சிறப்பான விதத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் இன்று நற்கருணை பெருவிழாவை நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த நற்கருணை பெருவிழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளில் ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய இந்த நற்கருணை பற்றியும் அன்னை மரியாள் எவ்வாறு நம்முடைய மீட்புக்கு இணையாக இருக்கின்றார் என்பதையும் சற்று ஆய்வு செய்து பார்ப்போம். ஏறக்குறைய ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலிருந்து 4 வாரங்கள் யோவான் எழுதிய நற்செய்தி படிப்படியாக நமக்கு நற்செய்தியில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தான் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தியானித்திருக்கிறோம். அண்மையிலே கொச்சியில் நடந்த ஒரு அற்புதத்தை நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடந்த 4ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி, இந்த யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை அன்றைய நாளில் நற்செய்தியை வாசித்து ஆண்டவர் இயேசு நற்கருணையிலே உயிரோடு இருக்கிறார் என்கின்ற தன்மையிலே குருவானவர் மறைவுரையாற்றினாராம். அந்த நற்கருணையிலே ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்த ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கின்ற சிறுமி 4ஆம் தேதி அந்த நற்கருணையை தன்னுடைய நாவிலே வாங்கிய உடனே அது சதையாக மாறியதாகவும் சதையும் இரத்தமுமாக மாறி அவர் விழுங்க முடியாத அளவுக்கு அந்த இரத்தம் நாவிலே ஊறியிருக்கிறது. 4ஆம் தேதி அதை எப்படியோ அவர் விழுங்கிவிட்டார். அடுத்த நாள் 5ஆம் தேதியும் அதே போன்று நற்கருணை வாங்கியவுடனே அந்த சாதாரண அப்பம் அவர் நாவிலே பெற்ற பிறகு அது சதையாக மாறி அந்த நாவு முழுவதும் இரத்தம் வழிந்து கொண்டிருந்ததை பார்த்து அவரால் முழுங்க முடியாத அந்த சூழ்நிலையில் பங்கு தந்தையிடம் தெரிவித்து அந்த பங்கு தந்தை வெராபோலி மறைமாவட்டத்து ஆயரிடம் சொல்லி அந்த ஆயரே நேரடியாக வந்து அந்த சிறுமியிடம் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கின்ற அந்த சிறுமியினுடைய நாவிலே இருந்த அந்த சதையை அதை எடுத்து தற்பொழுது ரோமைக்கு ஆய்வுக்காக அனுப்பியிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியானது பரவி கொண்டிருந்தது. அன்புக்குரியவர்களே, நற்கருணை என்பது நம்முடைய விசுவாசத்தின் மறைபொருள். நற்கருணை நம்முடைய விசுவாசத்தின் மறைபொருள். அந்த விசுவாசத்தினாலே தான் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும், அதை நாம் உணர முடியும். மாறாக நாம் நம்முடைய சிந்தனையினாலோ நம்முடைய ஆராய்ச்சியினாலோ அதற்கு விடை கண்டுபிடிக்க முயலுகின்ற போது நாம் அதிலே தோல்வியை தான் சந்திப்போம். ஆண்டவர் இயேசு மத்தேயு நற்செய்தியிலே 28ஆவது அதிகாரம் 20வது இறைவார்த்தையிலே சொன்னார், இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நற்கருணையிலே தன்னுடைய உடலோடும் இரத்தத்தோடும் தன்னுடைய ஆன்மாவோடும் என்று நம்முடைய மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை தான் வெளிப்படுத்துகின்றார். இந்த நற்கருணையை தான் நாம் ஒவ்வொரு நாளும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரு பெருவிழாவாக, நற்கருணை பெருவிழாவாக இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நிறைவேற்றுகின்ற போது இந்த நற்கருணை கொண்டாட்டத்திலே தான் நாம் பங்கேற்கிறோம். ஆண்டவர் இயேசுவை முழுமையாகவும் நிறைவாகவும் பிரசன்னப்படுத்துகின்ற ஒரு அடையாளம் இந்த நற்கருணை. வேற எந்த விதத்திலும் நாம் ஆண்டவரை முழுமையாக
அவருடைய முழு பிரசன்னத்தை நாம் உணர முடியாது. மாறாக இந்த நற்கணி ஒன்றிலே தான் அவரை நிறைவாகவும் முழுமையாகவும் பிரசன்னப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதே போன்று எல்லா அருள் அடையாளங்களின் நோக்கமும் நிறைவுமாக அமைவதும் இந்த நற்கணி தான். எந்த ஒரு அருளடையாள கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, அது இந்த நற்கணி கொண்டாட்டத்தில் தான், நற்கணியிலே தான் நிறைவு பெறுகிறது. நம்முடைய கத்தோலிக்க திரு அவையின் ஒரு மிகப்பெரிய சொத்து திருப்பலி வழியாக கிடைக்கப் பெறுகின்ற இந்த நற்கணி பிரசன்னம்தான். ஆக இந்த நற்கணி என்பது ஒவ்வொரு கத்தோலிக்க விசுவாசியினுடைய வாழ்வின் மையமாக இருக்கிறது. இதுதான் இரண்டாம் வத்திக்கான் திருச்சங்கம் சொல்கிறது. நற்கணி என்பது ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறது. கத்தோலிக்க திரு அவையின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறது. நற்கணி இல்லை என்றால் திரு அவை இல்லை, திரு அவை இல்லை என்றால் நற்கணி இல்லை. ஆக இந்த நற்கணியிலே ஆண்டவர் இயேசு பிரசன்னமாக இருப்பதனாலே தான் நாம் இந்த திரு அவையானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. புனித அகுஸ்தினார் சொல்லுவார், ஓ திவ்ய நற்கணியே, உம்மிலே ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுக்கப்படுகிறார், பலியாக்கப்படுகிறார், உணவாக உட்கொள்ளப்படுகிறார். எனவே திருச்சபை நாளும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார். ஆக ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் இயேசு ஒப்பு கொடுக்கப்படுகிறார், பலியாக்கப்படுகிறார், நம்முடைய ஆன்மீக உணவாக உட்கொள்ளப்படுகிறார். அதனாலே தான் நாம் ஆன்மீக வாழ்விலே இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று புனித தாமஸ் அக்வினாஸ் என்பவர் பல மணி நேரம் நற்கணிக்கு முன்னதாக அமர்ந்து அந்த நற்கணியினுடைய மகிமையை அவர் தன்னுடைய வாழ்விலே உணர்ந்து இயற்றிய பாடல்தான் இந்த மாண்புயர் வருளடையாளத்தை என்கின்ற அந்த ஆராதனைக்கு நாம் பாடுகின்ற அந்த பாடல். அதிலே அவர் மிகவும் நுணுக்கமாக ஆய்ந்து அறிந்து பழையதெல்லாம் மறைந்தது, இதோ புதிய ஒரு அடையாளம் உருவாகியிருக்கிறது, இதை மனிதன் தன்னுடைய புலன்களினாலே காண முடியாது என்று அவர் நன்றாக தெளிவாக ஆய்ந்து அறிந்து நுணுக்கமாக அந்த பாடலை இயற்றியிருக்கிறார். இவ்வாறு அனுபவத்தின் மூலமாக எந்த அளவுக்கு நாம் அந்த நற்கணியிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த நற்கணி நம்முடைய வாழ்விலே செயலாற்றுகிறது, நம்முடைய ஆன்மீக வாழ்வை மாற்றி அமைக்கிறது. யோவான் எழுதிய நற்செய்தி, நான் தொடக்கத்தில் சொன்ன யோவான் எழுதிய நற்செய்தி தொடக்கம் முதலே இந்த நற்கணியை பற்றி ஆண்டவர் இயேசு படிப்படியாக நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதில் நாம் ஆழ்ந்து பார்ப்போம் என்றால் தொடக்கத்திலே அப்பம் பலுகுதல் நிகழ்வு. இந்த அப்பம் பலுகுதல் நிகழ்விலே 5 அப்பங்கள் 2 மீன்களை கொண்டு அது வயிறார உண்ட ஆண்களின் எண்ணிக்கை எத்தனை பேர்? 5000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உணவு உண்ட பிறகு ஆண்டவர் இயேசு இந்த தன் மீது நம்பிக்கை வைக்கவும் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவும் இந்த நற்கணி உணவை அவர்கள் ஆன்மீக உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று படிப்படியாக சொன்னபொழுது அந்த மக்கள் கூட்டம் சிறிது சிறிதாக அவரை விட்டு பிரிகிறது. ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறார், நானே வானினின்று இறங்கி வந்த உணவு, என்னுடைய சதையை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடிப்பவன் நிலை வாழ்வை பெறுவான் என்று படிப்படியாக சொன்னபொழுது மக்கள் கூட்டம் அவரிடமிருந்து சிறிது சிறிதாக விலகுகிறது. 5000 பேர் என்பவர்கள் 1000 பேராக குறைந்தார்கள். 1000 பேர் என்பவர்கள் 100 பேராக குறைந்தார்கள். இறுதியிலே அந்த யோவான் எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 57வது இறைவார்த்தையில பார்க்கிற பொழுது 67வது இறைவார்த்தையில பார்க்கிற பொழுது எல்லாரும் போய்விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்கள் மட்டும் அங்கே இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அவங்களை பார்த்து என்ன சொல்றார்? நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா? அந்த உணவை உண்டபோது 5000 பேர் இருந்தார்கள். ஆண்டவர் இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள இந்த இறுதியான 12 பேர், அந்த 12 பேரிலே கூட ஒருவர் ஆண்டவரை அழகையால் தூண்டப்பட்டிருந்தவர். ஆக இந்த 11 பேர் தான் ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய அந்த ரா உணவிலே அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் அவர்கள் உணவாக பெற்றவர்கள்.
மாறாக இந்த யூதாஸ் இஸ்காரியோத் என்பவன் ஆண்டவர் மீது நம்பிக்கை அற்றவனாக இருந்ததனாலே அப்பத்துண்டை அவன் பெற்ற பிறகு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று இறைவார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வெறும் அப்பத்துண்டை மட்டும்தான் பெற்றுக்கொண்டான், எனவே அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். ஆனால் மற்ற இந்த 11 திருத்துதர்களும் ஆண்டவர் இயேசுனுடைய உடலை உண்டு அவருடைய இரத்தத்தை பருகியவர்கள். எனவே அந்த நம்பிக்கையில் அவர்கள் நிலைத்திருந்தார்கள். சாதாரணமான நம்முடைய வாழ்வில் ஒரு பழமொழி ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். நாயை கண்டால் கல்லை காணாம், கல்லை கண்டால் நாயை காணாம். இந்த பழமொழியினுடைய விளக்கமானது ஒரு நெடுஞ்சாலையிலே ஒரு அழகிய கல் ஒன்று இருந்ததாம். அந்த வழியாக பயணம் செய்த ஒரு சிற்பி அந்த கல்லுக்கு அருகாமையிலே சென்று அந்த கல்லிலே ஒரு நாயினுடைய உருவத்தை சிற்பமாக வடித்தானாம். அந்த கல்லிலே நாயினுடைய சிற்பத்தை வரைந்துவிட்டு சிற்பம் செதுக்கிவிட்டு அவன் சென்று விட்டான். ஆக அந்த சாலையிலே செல்லுகின்றவர்கள் அதை நாயாக பார்த்தால் கல்லை காணாம், கல்லாக பார்த்தால் நாயை காணாம். இப்படித்தான் அந்த பழமொழியானது நம்முடைய வழக்கத்திலே பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று இந்த நற்கணை விருந்தை வெறும் ஒரு சாதாரண அப்பமாக நினைத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு வெறும் அப்பம் மட்டும்தான், நற்கணையை காண மாட்டீர்கள். ஆனால் அது உண்மையிலே நம்பிக்கை வைத்து அதை நற்கணையாக பார்க்கின்ற போது அதற்கு நமக்கு அந்த அப்பமாக தெரியாது. ஏனென்றால் இந்த சாதாரண அப்பம், சாதாரண திராட்சை ரசம் ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாறுகிறது என்பது உட்கருப்பொருள் மாற்றம், பொருள் மாற்றம் அல்ல, அதனுடைய உட்கருப்பொருள் மாற்றம் அடைகிறது. அதை தான் நாம் நம்முடைய நம்பிக்கையினாலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். சாதாரண நம்முடைய கண்களுக்கு அது அப்பமாக இருந்தாலும் அது மாற்றமடைந்து ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாறி இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுது நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுகின்றோமோ அப்பொழுதுதான் அதனுடைய அந்த உண்மையான தன்மை நம்முடைய ஆன்மீக வாழ்விலே செயல்படும். இதை ஆண்டவர் இயேசு உணவின் வடிவிலே நமக்கு கொடுத்திருப்பது மனிதன் உயிர் வாழ இந்த உணவு அவசியம் என்பதும், அதே போல எங்கெல்லாம் உணவு இருக்கிறதோ அங்கெல்லாம் உறவும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வழக்கத்தில் விருந்தாளி யாராவது ஒருத்தர் வந்தால் உடனே என்ன பண்ணணும்? சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா என்று தான் கேட்கிறோம். நம்முடைய தமிழக பண்பாடு. அப்போ உணவு என்பது மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கிறது. அதே போல அந்த உணவு என்பது நம்முடைய உறவையும் வளர்க்கிறது. அதே போன்று ஆண்டவர் இயேசு அளிக்கின்ற இந்த நற்கருணை திருவிருந்து என்பது, நற்கருணை உணவு என்பது நாம் அவரிலே இணைந்து வாழ்வதற்கும், ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கும், அதோடு அந்த உணவை உண்டு அவரிலே நாம் நம்முடைய உறவை வளர்த்து கொள்ளவும் இந்த நற்கருணை விருந்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆக எந்த உணவை உண்ணுகின்றோமோ அதனுடைய தன்மையாக நாம் மாறுகின்றோம். அந்த உணவு நம்முடைய உடலிலே உள்ளத்திலே ஊறி நம்மை வளர்ச்சி பெற செய்கிறது. அதே போலதான் இந்த நற்கருணை விருந்தை நாம் நற்கருணை விருந்திலே நாம் பங்கேற்கிற போது ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து அவராகவே நாம் மாற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பம். இதை அன்னை மரியாவினுடைய ஆண்டவர் இயேசு இதை ஏற்படுத்தியதை நாம் ஒவ்வொருவரும் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக அவருடைய உடலை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்து இரத்தத்தை பருகி நம்முடைய உள்ளத்திலே மாற்றமடைந்து நம்முடைய மீட்பை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ அன்னை மரியாள் உலகத்தினுடைய இணை மீட்பு அன்னை மரியாள் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசு நமக்காக சிந்திய அந்த இரத்தம் வீணாக போகக்கூடாது, வீணாகக்கூடாது என்பதனாலே தான் அவர் சிந்திய அந்த இரத்தமானது ஒவ்வொருவரும் மீட்படைய பயன்பட வேண்டும் என்பதற்காகவே அன்னை மரியாள் என்று பல இடங்களிலே தோன்றி காட்சி அளிக்கின்ற போது கண்ணீரோடும் இரத்தத்தோடும் அவர் மக்களுக்கு கொடுக்கின்ற செய்தி, என் மகனுடைய இரத்தம் வீணாக போகக்கூடாது. அப்படி இந்த மக்கள் மீட்படைய வேண்டும் என்பதற்காக மக்களோடு மக்களாக பயணித்து அவர்களுடைய வாழ்வை சிறிது சிறிதாக மாற்றி இறைவன் கொடுத்த மீட்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆக நற்கருணை விருந்திலே பங்கேற்கிற நாம் அந்த உணவாக மாறுகிறோம். அதனுடைய தன்மையை நம்முடைய வாழ்விலே பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசு ஏற்படுத்திய அந்த நற்கருணை விருந்து என்பது அன்பின் விருந்து, அன்பின் உணவு, ஒற்றுமையின் உணவு, சமத்துவ உணவு. இப்படிப்பட்ட உணவிலே நாம் பங்கேற்கிற பொழுது அதனுடைய தன்மையை நம்முடைய வாழ்விலே பின்பற்றவும், அருளுயிரை பெற்று இறை உறவிலும் மனித உறவிலும் வளரவும், நம்முடைய மத்தியிலே இருக்கின்ற பிரிவினைகளை எல்லாம் கலைந்து ஒரே உடலாய் ஒரே திரு அவையில் ஒன்றுபட்டு வாழ்வோம், நிலை வாழ்வை பெறுவோம். அன்னை மரியாள் நம் அனைவரையும் வழிநடத்துகின்ற தாயாக இறைவனுடைய மீட்பை நம்முடைய வாழ்விலே நிறைவாக பெற்றுக்கொள்ள உதவி புரிகின்ற தாயாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அன்னை மரியாவின் வழியாக ஆண்டவருடைய மீட்பை நிறைவாக பெற இந்த நற்கனியிலே பக்தி வைப்போம். அந்த நற்கனி நம்முடைய ஆன்மீக வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தி என்றும் இறைவனோடு இணைந்த வாழ்வை தொடர்ந்து ஆண்டவரை பார்த்து திருப்பலியிலே மன்றாடுவோம்.